கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அற்புதங்களை அவர் செய்ய வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவனிடத்தில் சமீபமாய் கிட்டி சேர அவர் விரும்புகிறதான பரிசுத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தோடு நாம் காணப்படும் போது நமக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்ய கடந்து வருவார். நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய செயலிலே அவர் விரும்புகிறதான ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தத்தை தனியாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய துணை கொண்டு இந்த பொல்லாங்கு நிறைந்த உலகத்தை ஜெயிக்க நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது, அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது, அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தேவனாய் கடந்து வருகிறார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ண நம் வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளும் நம்மை விட்டு அகன்று போய் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய அது வழிவிடும். எனவே எல்லா சூழ்நிலையும் நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்மை மகிழ பண்ணுவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.